மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் நேற்றைய தினத்தில் சட்டமன்றத்தில் சுகாதாரத்துறையினுடைய மானிய கோரிக்கையின் போது கொரோனா காலகட்டத்தில் தற்காலிகமாக எடுக்கப்பட்ட செவிலியர்கள் சுமார் 2200 பேர் நிரந்தரப்படுத்தப்பட்டதாகவும் அதே போல் அவர்களுக்கு 18,000 ஊதியத்திலிருந்து 60,000 ஊதியமாக அவர்களுடைய ஊதியம் மாற்றப்பட்டதாகவும் இன்னும் ஒரு 714 கொரோனாவில் தற்காலிகமாக எடுக்கப்பட்ட செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்குவதாகவும் ஒன்றை பேசியிருக்கிறார். அது மிகவும் வருந்தத்தக்க ஒன்றாக இருக்கும். என்னவென்றால் அவர் பேசுவது உண்மைக்கு மாறான ஒரு தகவலாக இருக்கிறது. உண்மை என்னவென்றால் கொரோனா காலகட்டத்தில் அவசர கதியில் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக தேர்வு எழுதி காத்து கொண்டிருந்த செவிலியர்களை 3 நாளிலே பணியில் இணைய வேண்டும் என்று பணி நியமன ஆணை வழங்கப்பட்டு 14,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்பட்டது கடந்த 2020ஆம் ஆண்டில். 2022ஆம் ஆண்டிலே மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு டிசம்பர் 31, 2022 எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் ஒரே நாளிலே இவர்கள் ஒட்டுமொத்தமாக பணி நீக்கம் செய்யப்பட்டார்கள். அந்த பணி நீக்கத்தை எதிர்த்து தொடர்ச்சியாக செவிலியர்களும் நம்முடைய சங்கமும் தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபட்டது. அதே போல் நீதிமன்றத்துக்கும் சென்று உத்தரவு வாங்கியது அவர்களை மீண்டும் பணியில் எடுக்க வேண்டும் என்று. அதனைத் தொடர்ந்து சுமார் 2200 செவிலியர்கள் மட்டும் 18,000 ரூபாய் தொகுப்பூதியத்தில் மீண்டும் தற்காலிக பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த கொரோனா செவிலியர்களில் வெறும் இன்னும் 714 செவிலியர்கள் 760 செவிலியர்கள் மீண்டும் பணி, அதாவது தற்காலிக பணி என்றைக்கு இந்த அரசு வழங்கும் என்று காத்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த செவிலியர்களுடைய வெந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த புண்ணிலே மறுபடியும் இந்த அமைச்சர் அவர்கள் வேல் பாய்த்து கொண்டிருக்கிறார். இதை பார்க்கும்போது நம்முடைய அமைச்சருக்கு துறையில் இருக்கக்கூடிய விஷயம் தெரியாமல் கண்டிப்பாக இருப்பதில்லை. பொதுவாகவே நம்முடைய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் துடிப்பான ஒரு அமைச்சர், அதிக ஆர்வம் கொண்ட அமைச்சர். அவருக்கு இந்த உண்மை தெரியாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. ஆனால் அவர் இப்படியான ஒரு தவறான கருத்தை சட்டமன்றத்திலே எடுத்து வைத்திருக்கிறது மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது. மேலும் இந்த செவிலியர்களானவர் அன்றைக்கு கொரோனாவை கண்டு இந்த நாடே அஞ்சி உறவினர்களையும் பெற்ற பிள்ளைகளையும் கூட அருகிலிருந்து பார்க்க தயங்கிய இந்த சமுதாயத்தில் அவர்கள் அந்த நோயாளிகளுடன் இருந்து பணி செய்து 2 வருடத்துக்கு பின்பு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் தூக்கி எறியப்பட்டது என்பது மிகவும் வேதனையான விஷயம். அவர்களுக்கு மீண்டும் தற்காலிக பணி வழங்கியதை அவர் நிரந்தர பணி வழங்கியதாகவும் 60,000 ரூபாய் ஊதியம் கொடுப்பதாகவும் சொல்வது மிகவும் வேதனை அளிக்கிறது. செவிலியர்களுக்கு ஊதியம் 60,000ன்றாரு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? செவிலியர்களுக்கு ஊதியம் என்பது இன்றைக்கு ஒட்டுமொத்த அரசு மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய எல்லா செவிலியர்களுக்கும் இன்றைக்கு 60,000 ரூபாய் வழங்கப்படுவதில்லை. பொதுவாகவே தமிழக மருத்துவமனைகளில் செவிலியர்கள் பணி அமர்த்தப்படும் போது மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக தேர்வு எழுதப்பட்டு அவர்கள் அன்றைக்கு 2015 7,700 ரூபாய் தான் ஊதியம் வழங்கப்பட்டது. படிப்படியாக எங்களுடைய சங்கத்தினுடைய தொடர் போராட்டங்கள் காரணமாக அந்த ஊதியமானது 8 வருடங்களுக்கு பிறகு 18,000ஆக மாற்றப்பட்டிருக்கிறது. பணி ஆணை வழங்கிய போது தேர்வு எழுதி, அதாவது மருத்துவ பணியாளர் டிஎன்பிஎஸ்சி போன்று மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு எழுதி, போட்டி தேர்வு எழுதி அவர்கள் பணி அமர்த்தப்படுகிற போது அவர்கள் தொகுப்பூதிய முறையிலே 2 வருடங்கள் பணி செய்ய வேண்டும். அதாவது 14,000 ரூபாய் சம்பளத்தில் 2 வருடங்கள் பணி செய்த பின் அவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று சொல்லி பணி நியமன ஆணை வழங்கப்பட்ட பின்பு இன்றைக்கு 8 வருடம் ஆகியிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு 60% மேல் இருக்கக்கூடிய செவிலியர்கள் தொகுப்பூதிய முறையில் தான் இன்றைக்கு மருத்துவமனைகளில், அரசு மருத்துவமனையில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் 60,000 ரூபாய் ஊதியம் வழங்குகிறேன் என்று சொல்வது உண்மைக்கு புறம்பான ஒரு தகவல். சார், அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ சம வேலைக்கு சம ஊதியம் ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருக்கீங்க. அது இன்னொன்று விஷயமும் சொல்லியிருக்காரு, மாவட்ட சுகாதார நிறுவனங்கள் மூலிமா நியமனம் பண்ணும்போது செவிலியரையும் அதிக சம்பளம் கொடுக்குறோம். அதே போல் நிறைய பேர் நியமனம் பண்ணியிருக்கோம், பணியாளர் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்காரு. அது எப்படி? இன்றைக்கு பணி நியமனங்கள் என்பது நிரந்தர தன்மையுடைய பணி நியமனங்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த மருத்துவத்துறை என்பது பொதுமக்களுக்கு நிரந்தர தன்மையுடையதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு தமிழக அரசில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், நிரந்தர தன்மையற்ற ஒப்பந்த முறையிலே, தொகுப்பூதிய முறையிலே, அவுட் சோர்சிங் முகமை மூலமாக மேலும் 11 மாத காலத்துக்கு ஒப்பந்த முறையிலே செவிலியர்களை எடுத்துக்கொண்டு 11 மாதத்துக்கு ஒரு முறை அவர்களை பணியை நீட்டிப்பு செய்வது என்பது அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. இன்றைக்கு அரசு மருத்துவமனை இன்றைக்கு அமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அரசு மருத்துவமனையில் அதிகப்படியான
நோயாளிகள் அரசு மருத்துவமனை தேடி வருகிறார்கள், மாற்று கருத்தே இல்லை. அது ஏன் வருகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழியர்களுடைய அந்த கவனிப்பு காரணமாக மட்டும்தான் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த மருத்துவத்துறையில் தொகுப்பூதிய முறையில் எடுப்பது என்பது நாளைக்கு இந்த மருத்துவத்துறை என்ன நிலைமைக்கு செல்வும், நிரந்தர தன்மையுடையதாக இருக்குமா இல்லை தனியார் வசம் செல்லுமா என்ற கேள்விக்குறி இன்னைக்கு